வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு? ஸோ 5ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து டெய்லியும் பேங்க் நிஃப்டியும், நிஃப்டியோட ப்ரெடிக்ஷனும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் அனாலிசிஸும் பண்றோம். அதே மாரி ட்ரேடிங்க்கான இம்பார்ட்டன்ட் பேசிக் வீடியோஸ் அதாவது டாப் 5 ஸ்டாக்ஸ் ஃபார் 2025 பிரைஸ் ஆக்ஷன் எப்படி போகுது? அதே மாரி கமாடிட்டில எப்படி ட்ரேட் பண்றது? கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எல்லாம் எப்படி ட்ரேட் பண்றது? ஆஃபீஸ்க்கு அப்புறம் எப்படி ட்ரேட் பண்றது? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? இது மாரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ அ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ எவ்வளோ பாயிண்ட் கேப் அப்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ நேத்து க்ளோஸ் ஆன ரேஞ்ச்ல இருந்து ஆல்மோஸ்ட் 318 பாயிண்ட்ஸ் மேல வந்து போயிருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேஷன் என்னன்னா, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்குன்னு. அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, 2 சேனல் பண்ணியிருந்தோம். ஒண்ணு வந்து ட்ரெண்டிங் சேனல் மேல போறது. ஒண்ணு வந்து புல்லிஷ் சேனல். அதாவது புல்லிஷ் வந்து மேல போறது. அடுத்து பியரிஷ் வந்து கீழ வரதா சொல்லியிருந்தோம். எப்போ வந்து இந்த சேனல பிரேக் பண்ணுதோ, அப்பதான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்க்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, நேத்து ஒரே நாள்ல கேப் அப் ஓப்பன் ஆயி, அதே மாரி இந்த ட்ரெண்டிங் சேனலுக்கு உள்ள போயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் அகைன் ட்ரெண்டிங்க்கான ஃபீச்சர்ஸ்க்கு தான் போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். பேங்க் நிஃப்டி வந்து ட்ரெண்டிங்க்கு மாறுனது. பேங்க் நிஃப்டி மட்டும் இல்ல, நிஃப்டியும் ட்ரெண்டிங்க்கு மாறியிருக்கு. ஸோ அதோட அனாலிசிஸ் தனியா நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இந்த சேனல வந்து டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் இங்கிருந்து கிராஸ் ஆகி இங்க போயிருச்சு. அப்போ இந்த சேனல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, நமக்கு இப்படி வரும். இப்போ இத நான் நாளைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த சேனல நாளைக்கு, அதாவது 5ஆம் தேதி. ஸோ இதுதான் நாளைக்கு. ஸோ நாளைக்கு சப்போஸ் ட்ரெண்டிங்கா மார்க்கெட் இருக்கு அப்டின்னா, இந்த சேனலுக்குள்ள தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நாளையோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நம்ம வந்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும்? சும்மா பிளைண்டா இந்த இடத்துல ட்ரெண்டிங்ல போகும் அப்டின்னா, நம்ம எடுக்க முடியாதுல்ல. அப்போ எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும் அப்டின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு பார்த்தோம்னா முன்னாடியே நம்ம சப்போர்ட் ரேஞ்ச் என்ன பண்ணி வச்சிருந்திருக்கோம்? 49,500ல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அத தாண்டி மேல போனா, நம்ம மேல வந்து சப்போர்ட் வைக்கவே இல்ல. அப்போ நம்ம வந்து ஒரு 1 இயர் சார்ட் இல்லன்னா ஒரு 5 இயர் சார்ட் எடுக்கலாம். நான் ஒரு 1 இயர் சார்ட் எடுத்திருக்கேன். இந்த 1 இயர் சார்ட் எடுக்கும்போது, ஓகே நம்ம இந்த இடத்துல பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஓ! நமக்கு வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ட தாண்டிருச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட். இத வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இது ஒரு முக்கியமான சப்போர்ட் நமக்கு. இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, 50,500 பக்கத்துல. ஸோ இத எப்படி நான் இந்த சப்போர்ட் நான் வச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 1 இயர் சார்ட். 1 இயர் சார்ட் அண்ட் கேண்டில் சைஸ் வந்து 1 டே கேண்டில். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இத பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நான் வந்து ட்ராயிங்ஸ் எல்லாம். ஸோ இத பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்ப இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட். ஓகே. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாளைக்கு ஒரு புல் பேக் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் நமக்கு பார்க்கலாம். ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான சப்போர்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து பாருங்க இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்திருக்கு. அப்போ இது ஒரு சப்போர்ட். கரெக்ட். அடுத்து நம்ம ஷார்ட் டெர்ம் இது வந்து ஒரு 1 இயர். அங்கருந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம்னா, இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்திருக்கு, திருப்பி போயிட்டு இங்க வந்திருக்கு, திருப்பி இங்க, 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 இங்க. அப்போ இந்த 50,400 ஒரு சப்போர்ட், 50,000 51,000 ஒரு சப்போர்ட். ஸோ இந்த 50,400 தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, 50,500ன்னு ஒரு பேண்ட் மாரி போட்டு வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம 50,000 இந்த இடத்துல இருக்கிறத இந்த இடத்துல இருக்க சப்போர்ட்ட தான் நான் வந்து 50,500. ஸோ இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷனோட சார்ட். ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ணாம, எதுவுமே வரையாம, சார்ட்ட இப்படி நமக்கு ஓப்பனா பார்த்தோம்னா, நமக்கு தெரியும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் ஆயிருக்கு. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் போயிருக்கு, திருப்பி கீழ இறங்கியிருக்கு. ஸோ மேல இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ், கீழ இருக்கிறதெல்லாம் சப்போர்ட். இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறோம். ஸோ இத தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அத தான் நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்கேன். அதாவது இப்ப ரீசென்ட் மார்க்கெட்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்கேன். அப்ப நம்மளோட சார்ட் பார்த்தோம்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து 5,000 50,500க்கு நமக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ கிராஸ் ஆனா தான் மார்க்கெட் வந்து மேல போகும். அப்போ நாளைக்கு வந்து ட்ரெண்டிங் சேனல்லயே மார்க்கெட் இருந்துச்சு அப்டின்னா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த 50,500 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் போகும். ஸோ இதுதான் வந்து
நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு சொல்றது. பட் ஆனா இது வந்து நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இந்த 50,500ங்கிற சப்போர்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இத வந்து தாண்டுமா? அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். இது வந்து சென்சிபிள்ஸ்ல அனாலிசிஸ் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இங்க வந்து பேங்க் நிஃப்டி குடுக்கணும். பேங்க் நிஃப்டி குடுத்துட்டு இது வந்து ஓஏ சேஞ்ச்ல இருக்கு. அதனால தான் இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் இது இருக்கு. ஸோ இவ்ளோ தூரம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்ளோ தூரம் கம்மியாயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அத வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டா பார்ப்போம். ஓஏ சேஞ்ச் காமிக்கணும்னா எப்படி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேத்துக்கும் இன்னைக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. நேத்தோட சார்ட் இப்படி இருந்துச்சு. இதே இடத்துல 50,000 வரைக்கும் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது மூவ் ஆகி நமக்கு இந்த 50, 500 நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 50, 500ல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு. அதே மாரி பெர்ஃபெக்ட்டா பாருங்க. நம்ம சொல்லியிருந்தோம் 50, 500ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு. அதே மாரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அப்போ இந்த 50, 500 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு நமக்கு தாண்டணும். அதுக்கு அடுத்து போனா 51 போகும். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட். அண்ட் லோவர் சைட்ல பார்த்தீங்கன்னா, 50,000ல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த 50,000ல ஒரு சப்போர்ட் இருக்கு. அண்ட் இத நம்ம வரைஞ்சுக்கலாம். 50,000ல இருக்க ஒரு சப்போர்ட். அப்ப மார்க்கெட் இந்த 50,000 தாண்டி கீழ போறதுங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இது. இந்த 50,000 தாண்டி கீழ போறது. அப்போ நாளைக்கு பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது 3 தான். ஒண்ணு 50 இந்த 55 சாரி 50,000லேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி திருப்பி இங்க 50,500 போயிட்டு, அதுக்கப்புறம் 51 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் 51 மறுபடியும் ஸோ இந்த இப்ப நம்ம வரைஞ்ச இந்த 51,000ம் 50,000 அதே மாரி 50,500 இது 3மே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்ல நம்ம ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இங்க ஓப்பன் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல பார்த்தாவே தெரியுது. இந்த இடத்துல ஒரு பெரிய பார் இருக்கு. அதாவது இது வந்து ஒரு கால் ஆப்ஷன். ஸோ இருக்கிற பிரைஸ்ல விட மேல வந்து கால் ஆப்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, அது வந்து என்னன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்க கீழ வந்து புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கும். அப்போ புட் ஆப்ஷனோட ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும் அதிகமா இருக்கு அப்டின்னா, நமக்கு வந்து இதோட இது வந்து சப்போர்ட். அண்ட் இந்த சப்போர்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. வீக்கா தான் இருக்கு. ஏன்னா 10 லேக்ஸ் குவான்டிட்டின்னு சொல்றது பேங்க் நிஃப்டில கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டி எடுத்து காமிக்கிறேன். அங்க நீங்க குவான்டிட்டி பாருங்க. ஏன் நிஃப்டில பண்றாங்கங்கிறதுக்கான ஆன்ஸரும் இதான். நிஃப்டில இருக்கிற கால் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 1 crore இருக்கு புட் ஆப்ஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 crore இருக்கு. ஆனா, அதுக்கு ஆப்போசிட்டா 1 crore 100 லேக்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெறும் 10 லட்சம் தான் இருக்கு. அப்போ இந்த நிஃப்டிக்கும், பேங்க் நிஃப்டிக்கும் இந்த வால்யூம் டிஃபரன்ஸ் இருக்கனால தான் நெறைய பேர் நிஃப்டில வந்து ட்ரேட் பண்றாங்க. அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு வந்து இது ஓகே. அப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது, இந்த 51,000த்திலயும் 50,000த்திலயும் தான் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. 50,500 தாண்டணும். அடுத்து வந்து நம்ம வந்து பிசிஆர்ன்னு இருக்கு. பிசிஆர்னா புட் அண்ட் கால் ரேஷியோ. இந்த புட் அண்ட் கால் ரேஷியோ எப்போ 1 அப்படிங்கிறதுக்கு கீழ வருதோ, 0.8, 0.7 வருதோ, அப்போ மார்க்கெட் வந்து மேல போகும்னு அர்த்தம். அப்படின்னா, எப்ப எல்லாம் புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கோ, கால் ஆப்ஷன விடனா, மார்க்கெட் மேல போகும். அப்படின்னா, சப்போர்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்க்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் புட் ஆப்ஷனோட பிசிஆரோட இது. நம்ம அடுத்து வந்து ஓஐ சேஞ்சுன்னு இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சேஞ்சுன்னு. என்னன்னா, ஆக்சுவலா மார்க்கெட் இவ்ளோ இருந்துச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஆனா என்ன, மார்க்கெட் கீழ போகாது அப்படின்னு தெரிஞ்சோனே, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளவு குறைஞ்சிருச்சு. ஆனா, மார்க்கெட் பாருங்க அட் த மனிலருந்து மார்க்கெட் வந்து இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு வரும்னு தெரிஞ்சு, இந்த இடத்துல மட்டும் மார்க்கெட் மேல போயிருக்கு. 5100ம் 51,300ம் மேல போயிருக்கு. அப்போ இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1,00,000 சேஞ்ச் இருக்கு. இங்க நமக்கு சேஞ்சுன்னு போட்டிருக்க தெரியும். 1,00,000 குவான்டிட்டி சேஞ்ச் இருக்கு. இங்க வந்து புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, 2,00,000 குவான்டிட்டி சேஞ்ச் இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல சின்னதா ஃப்ளக்சுவேட் ஆறதுக்கான வாய்ப்பு. அப்படி என்றால், அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. கொஞ்சம் கீழ வந்து தான் மார்க்கெட் மேல போகும். அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. அப்போ நாளையோட நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அதே மாரி ஓஏ சேஞ்ச் இது 2ம் வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன புல் பேக் 50,000 வரைக்கும் திருப்பி எடுத்துட்டு, அப்புறம் தான் மார்க்கெட் மேல போகும்ன்னு இருக்கு. இதே மாரி மார்க்கெட் மேல போனா நாளைக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப டவுன் ஃபால் ஆயிட்டே இருந்துச்சு. ஆல் டைம் ஹையோட ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து ஒரு 1 இயர் சார்ட் எடுத்து வைக்கிறேன்.
ஆல் டைம் ஹை ஆல்மோஸ்ட் இங்க இருக்கு 54,000 4,000 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கும். பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 10% 7.8% கம்மியா. நிஃப்டியும் அதே மாரி தான். இது வந்து பேங்க் நிஃப்டி. நிஃப்டியும் அதே மாரி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 10% கம்மியா இருக்கும். இதுலேருந்து மேல ஏறி வரணும். ஏன்னு சொல்றேன்னா, நம்மளோட யுஎஸ் மார்க்கெட்லாம் பாருங்க. ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை பக்கத்துல இருக்கு. இதான் நம்மளோட யுஎஸ் மார்க்கெட். ஸோ யுஎஸ் மார்க்கெட்டோட 1 இயர் சார்ட் எடுக்கிறேன். பாருங்க. இன்னைக்கு இருக்கிறது தான் ஆல் டைம் ஹை. ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை பக்கம் தான் இருக்கு. இது வந்து 1 இயர் சார்ட். 5 இயர் சார்ட் எடுத்தாலும் பாருங்க, ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. ஆனா நம்மளோட 5 இயர் சார்ட் எடுத்து பார்த்தா, பாருங்க. இங்க இருக்க ஆல் டைம் ஹை நம்ம கீழ இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7% லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு என்னன்னா, மார்க்கெட் வந்து மேல போறது நல்லது. ஏன்னா எக்கானமியும் மேல போகும்ல. இதுதான் நம்ம வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன். அப்போ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு நாளைக்கும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. எஸ். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு நாளைக்கும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு நம்மளோட இந்த ரேஞ்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் மேல போய் ஆல்மோஸ்ட் இவ்வளோ வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 49,500ம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50,000, 50,500. ஸோ இது 3 தான் ஒரு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸுமா இருக்கு. அத தாண்டி மார்க்கெட் மேல போச்சுன்னா 51,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் ஸோ இதுதான் நாளைக்கு நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிறதா இருந்தா, நீங்க ஓப்பன் சார்ட் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு, இல்ல டவுட் இருக்கு, உங்க பொசிஷன்ஸ் பத்தினா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் முடிஞ்ச அளவு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றேன். நம்மளோட நண்பர் ஒருத்தவர் வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து நான் வந்து பட்ஜெட்க்கு முன்னாடி நாள்னு நெனைக்கிறேன். நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஆனா, அவர் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா, எனக்கு சொல்லுங்க. ஏன்னா, அது 2, 3 நாளா என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. ஐயோ! அவர் வந்து லாஸ்ல இருக்குன்னு சொன்னாரே! கெயின் ஆச்சா? இல்ல லாஸ்ல போச்சான்னு சொல்லி. ஸோ, சப்போஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கமெண்ட்ல எனக்கு அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுங்க. இல்ல கமெண்ட் போட்டாலும் சரி. ஸோ, உங்களோட பொசிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.